ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात्। மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில், அதாவது கடக ராசியில் அவர் நீச்சமடைகிறார். இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம். சந்திர பகவான் நீர், வெண்மை, தாயார். அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி, இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தவாலும் சரி, தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும். படை தளபதி, போர் வீரன், பூமிக்காரகன், உடன்பிறப்புக்காரகன், ரத்தம், உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது. அந்த செவ்வாய் பகவான் தாயார் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சுடுறார். இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா, பலம் இழந்துன்னு அர்த்தம். பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார். 7/4/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடைகிறார். கிட்டத்தட்ட 63 நாட்கள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7/4/2025 முதல் 15/4/2025 வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ணுறார். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான். அடுத்தபடியாக 16/4/2025 முதல் 12/5/2025 வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இது அற்புதமான ஒரு காலம். ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் நட்பு ரொம்ப அற்புதம். 13/5/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்குது இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில். ஆனால் எப்படியுமே இந்த 63 நாட்கள் அவர் பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார். ஆனால் நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடை பண்ணுவார். அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் 63 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கடகராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் நீச்சமான பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வந்தாலே நீச்சம் அடைஞ்சிருவார். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் நீர், அப்படியே ஒரு அமைதி, தாயார். இவர் போர் தளபதி, கோபத்தின் அதிபதி, உணர்ச்சி, ரத்தம், இதுக்கெல்லாம் அதிபதி. அவர் கடகராசியில் வரும்போது சைலண்ட். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. கடகராசி லக்னமாக இருந்தாலும் சரி, கடகல் ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க வசதி தான். நீங்கள் கேட்கலாம், அடப்போங்க சார், எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். பிரச்சனைகளை பார்க்குறதுக்காக தாங்க வந்திருக்கோம் எல்லாருமே. நீங்கள் நினைக்கிறீங்க கடகராசினா பிரச்சனை, சிம்ம ராசினா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. எல்லா ராசிக்காரர்களையும் கூட்டுகளுங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் பாருங்க, அது தாங்க வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே கிடையாது, பூஜ்யம். சரியா? அதுக்காக தான் உலகம் உருண்டை, பிரபஞ்சம். ஆக கஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானமாக 12ஆம் இடத்துல இருந்துட்டு நிறைய செலவுகளை வச்சார். உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு, சுபகாரிய செலவுகள், வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் செலவுகள், குழந்தைகளோட கல்வி செலவுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள். சில பேருக்கு மருத்துவ செலவுகள், மாத்திரை வாங்கி தாளலை, பில்லு தான், மெடிக்கல் பில் தான் நிறைய. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்மராசிக்கு வருது பரவாயில்லை அப்படின்னாலும் நீச்சம் அடைகிறார். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜென்மராசியில் நீச்சம் அடைகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஜென்மராசியில் வரும்போது கோபம் அதிகமாகும், உணர்ச்சி அதிகமாகும். இந்த ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே கொதிக்கும் ரத்தம். ரத்தம் கொதிச்சாலே உணர்ச்சி அதிகமாகும். உணர்ச்சி அதிகமாக நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. கோபத்தில் எப்போவுமே அறிவு வேலை செய்யாது. அப்போ நம்ம படன்னு எதையாவது பேசிட்டு குடும்பத்தில் மாட்டிக்கிறோம், உத்தியோகத்தில் மாட்டிக்கிறோம், தொழில் வியாபாரத்தில் மாட்டிக்கிறோம். இதுதான்.
அப்போ இந்த செவ்வாய் பகவான் அங்கே நீச்சமடைகிறார் அப்படிங்கும்போது என்னன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக. ஏன்னா அவரே பலமிழந்து இருக்கும்போது உங்களுக்கு கோபமே வராது. சாதாரணமாக கடகராசி என்பவர்களுக்கு கோபமே வராது. வந்தால் கூட அப்படியே சமாளிச்சுன்னு போயிடுவீங்க. ஏன்னா தாயார் ஸ்தானம். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னாலே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த கடகராசி அன்பர்கள் அம்மாவோட ஸ்தானத்தில் இருப்பீங்க. அம்மானா சும்மா இல்லை, எல்லாரையும் அனுசரித்து போகிறது தான் அம்மா. 4 குழந்தைகள் இருந்தாலும் சரி, 40 பேர்கள் இருந்தாலும் சரி, எல்லாரையும் அரவணைச்சுட்டு போவாங்க. அந்த வகையில் நீங்களும் அப்படி தான் எல்லாரையும் அரவணைச்சுட்டு எல்லாரும் வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வராது. அந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உட்காந்து அவரும் கோபத்தை இழந்து அவர் அம்மா மடியிலேயே படுத்துட்டுருவார். அப்போ உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனசில் இருக்கிற குழப்பங்கள் குறையும், பேசுகிற பேச்சுக்கள் நல்லாகும், எடுக்கிற முடிவுகள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுவும் குருவும் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது செலவுகள் சுப செலவுகளாக வரும். அது எப்படின்னா குழந்தைகள் கல்யாணமாகலே கல்யாணம் ஆகிடும், அதே உங்களுக்கு டென்ஷன், இந்த டென்ஷன்லாம் குறையும். அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக ஒரு இதுவாக இருக்கும். எப்படி பண்ணினா வெற்றி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும். ஒரு வருமானம் திடீர்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி புனித பயணம் திடீர்னு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சாந்தி அமைதி கிடைக்கும். அதுவும் இவர் தான் ஜீவனாதிபதி, ஜீவனத்துக்கு ஒரு வழியை கொடுப்பார். புதுசாக வேலை தர வயதுகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கணுமா சக்கப்போடு போடுவீங்க. அந்த வகையில் 7/4/2025 முதல் 15/4/2025 வரைக்கும் 6-9 கொடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். கடன் சுமை குறையும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் திடீர்னு எதிர்பாராமல். அதுமாதிரி தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் இதன் மூலமாகவே சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 16/4/2025 முதல் 12/5/2025 வரைக்கும் 7-8 கொடை அதிபதி சனீஸ்வர பகவான் பூச நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறது உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் உழைக்கணுங்கிற ஒரு வெறி உண்டு. சனீஸ்வர பகவானுக்கு எப்போவுமே உழைச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பேச்சை குறை, உழைப்பை ஜாஸ்தி பண்ணு, அதான் சனீஸ்வர பகவானோட தாரக மந்திரம். அதை பண்ணினாலே சனீஸ்வர பகவான் ஆதரவு நமக்கு கிடைக்கும். எப்போவுமே சனியின் ஆதரவு நமக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆயுள் விருத்தி அடையும். ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு களத்திராதிபதி. வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். அவர் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. 13/5/2025 முதல் 8/6/2025 வரைக்கும் 3-12 கொடை அதிபதி புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். அப்போ உடன் பிறப்புகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும். திடீர்னு ஒரு பயணங்கள் ஏற்படலாம், அதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரிய செலவுகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அறிவுத்திறன் விருத்தி அடையும். நல்லா படிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயும் ஒரு நல்லா படித்து முன்னேறணுங்கிற ஒரு வெறி அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாதிரி வெளிநாடு வாழ் நமது மக்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரம்னு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முடியுமான்னு பாருங்கள். சில பேருக்கு முடியல, ஏன்னா இப்போலாம் சுகர் பேஷண்ட்டு வயதானவர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகனோட காயத்ரி சொல்லுங்க, முருக பகவானோட காயத்ரி சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள். எவ்வளோ தடவை சொல்லணும்னு கேட்குறீங்களா? 11 தடவை சொல்லுங்க, 27 தடவை சொல்லுங்க. சரியா? தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப விசேஷம். முருகனின் காயத்ரி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம், அப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஸ்ரத்தையாக இருக்கும். நல்லபடியான ஒரு வெற்றிகள் குவியும். ஆக பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மராசியில் நீச்சமடைந்து 63 நாட்களும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.